அண்ட் அனுஜ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு அருமையான கட்டுங்க, ஸ்கொயர் திசையில ஒரு பவுண்டரி. ஷாட்டுங்க, எக்ஸ்ட்ரா கவர் திசையில ஒரு ஷாட்டு, பவுண்டரிக்கு போயிருக்குங்க. ஒரு நல்ல ஷாட்டுங்க, ஒரு நல்ல இன்சைட் அவுட். பவுண்டரிக்கு அடிப்பாரா? ஷாட்டுங்க ஷாட்டுங்க, கவர் திசையில ஒரு சிங்கிள் மட்டுமேங்க. மறுபடியும் அவரோட ஸ்ட்ரைக் அவர் தக்க வச்சுப்பாரு. ஒரு க்ளோஸ் காலுங்க, ஒரு நல்ல ஷாட்டுங்க ஷாட்டுங்க. ஓ, ஒரு கேஷ் டிராப்புங்க. அனுஜ்க்கு லக்கு இருக்குங்க, அனுஜ்க்கு லக்கு இருக்குங்க. ஒரு எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு கியூக் சிங்கிள்ங்க 38 குள்ளவே. ஷாட்டுங்க ஷாட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள கேட்ச விட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் பறக்கும். ஒரு நல்ல பவுண்டரி, ஒரு நல்ல புல் ஷாட். ஷாட்டுங்க ஷாட், ஒரு நல்ல ஒரு பிக்கப் ஷாட்டுங்க. அது எங்கேயோ போய் விழுந்திருக்குங்க, பக்கத்து கிரவுண்டுக்கு போய் விழுந்திருக்குங்க. பைஸ் கால்ல ஒரு சிங்கிள் மட்டுங்க. அனுஜ் ஸ்ட்ரைக்கர்ஸ் தக்க வச்சுப்பாரு. ஓ, ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. அது எங்க போகுது? பவுண்டரி போகுமா? ஓ, கிரவுண்ட் வெட் கண்டிஷன்னால அது பவுண்டரி போகல. ஒரு தேவ் என்ன பண்றாரு? மறுபடியும் ஒரு லூஸ் பாலுங்க. பவுண்டரி போகுமா? அது பாப்போம். சிங்கிள்ஸ் போய்கிட்டே இருக்கு. இல்லங்க, பவுண்டரி ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. ஷாட்டுங்க ஷாட்டுங்க, மறுபடியும் ஒரு லூஸ் டெலிவரிங்க. பவுண்டரிங்க பவுண்டரிங்க. யூசப் ஷாட் டாட் மட்டுங்க. இந்த மாதிரி போடுவாரா? எஸ்ங்க, ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டிருக்காரு. பால்ங்க, ஒரு நல்ல பால். கீப்பரோட தவறால அது ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு பைல. ஒரு ஷாட்டுக்கான முயற்சிக்குங்க, ஒரு வீசினாரு. ஷாட்டுங்க, அது ஒரு மிஸ் ஃபீல்டு. பவுண்டரியா மாறுமா இல்ல 2 ரன்ஸ் மட்டுமா? 2 ரன்ஸ் மட்டும்தாங்க. ஷாட்டுங்க, ஒரு லூஸ் பால். சிங்கிள் மட்டும்தான் கண்ட்ரி ரீஜன்ல. மறுபடியும் ஒரு லூஸ் பாலுங்க, சிங்கிள் மட்டுமே. ஒரு க்ளோஸ் காலுங்க, என்ன ஆகும் பார்க்கலாம். ஓவர் த்ரோங்க, ஒன்னா இருக்கிறது இப்ப 2ஆ கன்வெர்ட் ஆகுதுங்க. ஷாட்டுங்க ஷாட்டுங்க ஷாட்டுங்க, கேப்புங்க. பவுண்டரி போகுமா? பவுண்டரி போகுமா? பவுண்டரிங்க பவுண்டரிங்க. ஒரு நல்ல ஷாட்டுங்க. யூசப் இந்த ஓவர் நல்லாவே முடிச்சிருக்காரு. ஷாட்டுங்க அனுஜ், ஷாட்டுங்க. ஒரு ரன் மட்டும்தான். ஷாட்டுங்க,
ஒரு குயிக் சிங்கிள்ங்க 30 yards. ஒரு நல்ல on strike. ஒரு சிங்கிள்ங்க. ஓவர் த்ரோல அது என்னவா மாறும்னு தெரியல. ஓவர் த்ரோல அது ஒரு ரன்னுங்கிறது 3 ரன்னா கன்வெர்ட் ஆயிருக்குங்க. ஷாட்டுங்க. எக்ஸ்ட்ரா கவர் திசையில் ஒரு நல்ல ஷாட். சிங்கிளா 80 ரன்ஸ். மணிகண்டன் அவரோட ஓவர் பால் வந்திருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷாட் ஆன் எக்ஸ்ட்ரா கவருங்க. டெஃபினட்டா 2 ரன்ஸ். எஸ்ங்க 2 ரன்ஸ். ஷார்ட் ஆன் லாங் ஆன் ஒரு சிங்கிள் மட்டுமே கிடைக்கும். ஒரு ஃபம்பிளோட ஒரு சிங்கிள்ங்க. டெஃபினட்டா ஒரு க்ளோஸ் காலா இருந்திருக்கும். ஷாட்டுங்க. ஒரு கேப்ல சிங்கிள் மட்டுமே. ஃபீல்டு மிஸ்ல ஒரு சிங்கிள்ங்க. குட் பேட்டிங்க. நல்லா இருக்கு. சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஒன் ரன்னுங்க. 10 ஓவர்ஸ் முடிஞ்சிருக்குங்க. 5 ரன் மட்டும் தான் கொடுத்திருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் பால் ஒரு லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷாட் ஒரு க்ளோஸ் கால்ங்க. ஒரு ஸ்கொயர் திசையில ஒரு ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பால் போடுறாருங்க மணிகண்டன். 2 off 4 ஆகுமா? 2 ரன் மட்டுங்க. நல்ல பாலுங்க. 1 ரன் மட்டும்தான். போகுமா? ஓ கேட்ச் டிராப்புங்க. இதெல்லாம் எடுக்கணுங்க. ஷாட்டுங்க. ஒரு ஃபிளிக் கண்ட்ரி திசையில. ஒரு சிங்கிள்ங்க. ஷாட்டுங்க. அது எந்த லெவலுக்கு அது போகுதுன்னு பார்க்க. 3வது ஓவர் லாங் ஆன் திசையில. இறங்கி வந்து ஒரு புல் ஷாட். சிங்கிள் மட்டுமே நினைக்கிறேன். ஒரு கட்டுங்கிற ஒரு ஷாட்ல சிங்கிள் மட்டுமே. ஒரு ஷாட் அடிக்க முயற்சிங்க. தேர்ட்மேன் திசையில ஒரு சிங்கிள் மட்டுமே. சிசிபிஆர் போக முடியும். அகைன்
விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஒரு ரன் அவுட். ஷாட்டுங்க ஒரு நல்ல புல்லட் ஷாட்டுங்க. ஒரு கவர் திசையில புதுசா கிளம்புற லாஸ்ட் பாலுங்க. சான்ஸ் எடுப்பாரா? சிங்கிளோட ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன். மணிகண்டனுக்கு இது கடைசி ஓவர் கொடுக்கும். ஷாட்டுங்க, பட் இது டுவர்ட்ஸ் டு கவர் ஃபீல்டர்ஸ் மட்டும்தான். நல்ல ஷாட் ராஜ். ஷாட்டுங்க, ஒரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காருங்க. அது பவுண்டரியா மாறுமா? பவுண்டரிங்க, ஒரு நல்ல பவுண்டரிங்க ஃப்ரம் சின்ன. மறுபடியும் ஒரு ஸ்ட்ரைட் ஒரு ஷாட், ஒரு சப்ளா ஷாட்டுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு ராஜேஷ். ஷாட்டுங்க, ஒரு புல்லட் ஷாட் தரையோட தரையா அடிச்சிருக்காரு. பவுண்டரி போகுமா? அது இல்லைங்க, ஒரு 2 ரன் மட்டும்தான். ஒரு ஸ்லோ பால் தான் போடுறாருங்க. சொன்ன மாதிரி கணிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஷாட்டுங்க, இது எந்த அளவுக்கு போயிருக்குன்னு பார்க்கணும். கேட்சா மாறுமா? இல்லைங்க, அகைன் ஒரு கேட்ச் டிராப். சின்ன மறு ஸ்கோரை ஏற்றி விடுதுன்னு பார்க்கலாம். ஷாட்டுங்க, இது கேட்சுக்கான வாய்ப்பா இல்ல பவுண்டரியான்னு பார்க்கணும். பவுண்டரிங்க டவுன் த கிரவுண்ட் அடிச்சிருக்கு திஷான். நல்ல பாலுங்க, ஒரு சிங்கிள் மட்டும்தான். ஒரு நல்ல பால். ஷாட்டுங்க, ஒரு கண்ட்ரி ரீஜன்ல ஒரு ஷாட் பவுண்டரியா மாறுமா? பவுண்டரிங்க, அது ஒரு நல்ல அடிங்க, ஒரு நல்ல எதிரடி அடிச்சாரு. பிளேடுங்க, ஒரு சிங்கிள் மட்டும் தான் நினைக்கிறேன். எஸ் திஷான் ஒரு ஷாட்டுக்கு முயற்சிங்க. அது எப்படி அம்மாவும் ஒரு நோமேன்ஸ் லேண்டிங்ல விழுந்திருக்கு. ஷாட்டுக்கான முயற்சி லாங்கான திசையில ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷாட்டுங்க, ஒரு நகர்ந்து வந்து ஒரு பின்னாடி ஒரு அடி, ஒரு பிக்கப் ஷாட் கூட சொல்லலாம். ஷாட்டுங்க, கண்ட்ரி ரீஜன்ல பவுண்டரி போகுமா? பவுண்டரிங்க, பேக் டு பேக் ஃபோர்ஸ் அடிச்சிருக்காரு. சின்னங்க லாங் ஆன்ல ஒரு தட்டி விட்டுருக்காரு. சிங்கிள் மட்டுமே சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கை தக்க வச்சு பார்க்கலாம். ஒரு நல்ல எதிரடிங்க, அது எங்க போயிருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரைட் டவுன்ல 2 ரன்ஸ்க்கான வாய்ப்பு. ஆமாங்க, 2 ரன்ஸ் மட்டும்தான் நினைக்கிறேன். ஒரு ஸ்பின்னருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இது சரியா வருமானு தெரியல, பாப்போம் பொறுத்திருந்தோம். 15 போவாரா? அடிச்சிருக்காருங்க, அது எந்த வேகத்துல போகுதுன்னு தெரியல. இல்லைங்க, ஒரு சிங்கிள் மட்டும்தான். கண்ட்ரி ரீஜன் ஷாட்டுங்க, எங்கேயோ அடிச்சிருக்காருங்க. போகுமா? அது இல்லைங்க, பவுண்டரிங்க. ஒரு நல்ல ட்ரை ஃப்ரம் தி ஃபீல்டர், பட் ராஜேஷ் வில் see. நல்ல ஒரு ஷாட்டுங்க, எதிரடி அடிச்சிருக்காருங்க. லாங் ஆஃப் திசையில சிக்ஸுங்க, ஜஸ்ட் கிளியர் பண்ணிருக்காருங்க. ஷாட் ஃப்ரம் ராஜேஷ். என்ன பண்ண போறாரு ராஜேஷ்? ஆமாங்க, அதுக்கும் ஷாட்டுக்கு தான் போயிருக்காரு. பட் இந்த முறை அது பவுண்டரியா கன்வெர்ட் ஆகலைங்க. 1 ரன் மட்டுமே. ஆமாங்க, அடிச்சிருக்காரு. இது எந்த இடத்துல போயிருக்குன்னு பார்க்கணும். 2 ரன்ஸா இல்ல என்னன்னு பார்க்கணும். 2 ரன்னுங்க. ஆமாங்க, சின்ன அவரோட 2 ரன் அடிச்சிருக்காருங்க. ராஜேஷ் ஆன் ஸ்ட்ரைக்குங்க. ஒரு சிங்கிள் பால் ஷாட் 50ங்க. சின்ன உழைச்சிருக்காருங்க. போன ஓவரில் ஒரு 1 ஷாட் போலங்க, அதனாலதான் அவரோட 50 வின். ஷாட்டுங்க, அகைன் ஒரு ஷாட்டுங்க. த்ரீ ரன்ஸ் இருக்க வேண்டியதுங்க. 2 ரன். ஷாட்டுங்க, எக்ஸ்ட்ரா கவர் திசையில் அது பவுண்டரிங்க. ஒரு புல்லட் ஷாட்டுங்க. பார்க்கணும். ராஜேஷ் ஆன் ஸ்ட்ரைக். தீஷன், ஓ லாஸ்ட் பால் ஒரு விக்கெட் எடுத்திருக்காருங்க தீஷன். 183 ரன் ஸ்கோர் பண்ணி ரன்ஸ் இன் 20 ஓவர்ஸ்ங்க. மிஸ்டர் தென்றல்ட்ட இருந்து டுவர்ஸ் டு அஸ்வின். ஓ நல்ல ஷாட்டுங்க.
ஒரு கவர் ரீஜனில் ஒரு சிங்கிள், ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரன். ஒரு ஃப்ளிக்குங்கிற வேகத்தில் இது பவுண்டரி போகுமா? இல்லைங்க, ஒரு 2 ரன் தான், ஓடி தான் எடுக்கணும். ஷாட்டுங்க கேப்ல. ஒரு நல்ல பாலுங்க, அது விக்கெட். பவுண்டரிங்க, ஒரு நல்ல ஷாட். ஒரு குயிக் சிங்கிள்ங்க, சிங்கிள் மட்டுமா பார்க்கணும் பண்ணாங்க பேட்டிங்கில். இப்போ அவங்களோட பவுலிங்க செகண்ட் இன்னிங்ஸும் நல்லா பில்ட் பண்ணுறாங்கன்னு தான் தோணுது. ஷாட்டுங்க, ஷாட்டுங்க, கவர்ஸை தாண்டி போயிருக்குங்க. 1 பவுன்ஸ் பவுண்டரி நினைக்கிறேன். ஷாட்டுங்க, கேட்சா மாறுமா? கேட்சுங்க, அது சிபிசிஎல். நெக்ஸ்ட் ஒரு நல்ல பாலுங்க, ஒரு பிஹைண்ட் த விக்கெட், ஒரு ஸ்லோவிஸ் டெலிவரி, ஒரு குயிக் சிங்கிள்கான ஷாட் ஸ்ட்ரைட் ரவுண்ட் த கிரவுண்ட். ஒரு ஃபீல்டிங் மிஸ் ஆகாத பவுண்டரிக்கா மாறுதுங்க. ஷாட்டுங்க, ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட், 1 pitch பவுண்டரிங்க. ஒரு 184 டார்கெட்டுங்கிறது ஒரு நல்ல சான்ஸ். ஒரு தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 4-ஆ மாறுமா? 4ங்க, 4ங்க, அது ஷாட்டுங்க, ஸ்ட்ரைட் ரவுண்ட் த கிரவுண்டுங்க, பவுண்டரியா மாறுமா? ஒரு பேட்ல வாங்கியிருக்காருங்க. ஷாட்டுங்க, ஒரு நல்ல ஷாட்டுங்க, கவர் ரீஜன்ல ஒரு பவுண்டரி கிடைக்க வாய்ப்பு. எஸ், ஷாட்டுங்க, ஒரு லாங் ஆஃப் ரீஜன்ல ஒரு ஷாட்டுங்க. சர்க்கிள்குள்ள ஒரு சிங்கிள்ங்க, போகுமா? ஒரு குயிக் சிங்கிள், அதோட ஆபத்து ஒரு விக்கெட்டா முடிஞ்சிருக்குங்க. ஷாட்டுங்க, பவுண்டரி போகுமா? அவுட்ஃபீல்டு வேற ட்ரையா இருக்குங்க, ஓடி தான் எடுக்கணும். பவுண்டரிங்க, பவுண்டரிங்க. விக்கெட்டுங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இவராது இந்த டீமுக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ் அமைப்பாரான்னு பார்க்கணும். ஒரு நல்ல ஷாட்டுங்க. மணிகண்டன் ரொட்டேட்டிங் ஸ்ட்ரைக். 1s or 2s பார்க்கணும். டெஃபினெட்லி 2ஸ்ங்க. ஷாட்டுக்கு போயிருக்காருங்க, பவுண்டரியா மாறுமா? ஷாட்டுக்கு போயிருக்காருங்க, பவுண்டரியா மாறுமா? ஒரு நல்ல ஃபீல்டிங், அது பவுண்டரியா இல்லையான்னு தெரியல. ஷாட்டுக்கு போயிருக்காருங்க. 2s or 3s பார்க்கணும். எஸ்ங்க, இது டெஃபினெட்லி ஒரு 2ங்க. மணிகண்டன் ஒரு குட் கால்.
ஷாட்டுக்கு போயிருக்காருங்க. பவுண்டரியா மாறுமா? பவுண்டரிங்க. நல்ல ஷாட்டுங்க, நல்ல ஷாட்டுங்க, சென்சிபிள்ங்க. ஓ ஜெஸ் ஷாட்டுங்க. மணிகண்டன் அவருக்கு ஒரு ஆக்ஷனுமே ஒரு மாதிரி தான் இருக்கு. பவுண்ட் கேட்சா மாறுமா? இல்லைங்க, பில்ட் பண்ணணும். பவுலர்ஸ் ஈஸியா போடலாம். எஸ்ங்க, சிங்கிள்ஸ் போக முடியுமா? ஒரு குவிக் சிங்கிள் கால். இல்லைங்க, அது ஓவர் த்ரோவா போயிருக்கு. ரன்னை மாற்றுவாங்களா? 1-2 மாற்றுவாங்களா? ஆமாங்க, ஒரு ரன்னு 2 ரன்னா மாற்றிருக்குங்க இவரோட ஓவரில். ஷாட்டுக்கு போயிருக்காருங்க. அது எந்த ரேஞ்சில் போகுதுன்னு தெரியல. இல்லைங்க, கேட்ச் ட்ராப்புங்க. அகைன் ஒரு லக்குங்க. மணிகண்டன் சிங்கிளாங்க. ஷாட்டுக்கு போயிருக்காருங்க. நோ மேன்ஸ் ரன்னிங் மாதிரி தான் தெரியுது. கேட்சா மாத்துவாங்களா? இல்லைங்க, ஒரு ரன்னா 2 ரன்னு பார்க்கணும். டெஃபினட்டா ட்ரூ தாங்க, ஓடி தான் ஆகணும். விக்கெட்டுங்க, எதிர்பார்த்த நேரத்தில் ஒரு விக்கெட்டுங்க. இப்போதான் இன்னிங்ஸ் பெல்ட். ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி தான் கொடுத்துருந்தார் 2 ஓவருக்கும். ஒரு நல்ல ஷாட்டுங்க கவர் ரீஜன்ல. ஷாட்டுக்கு போயிருக்காருங்க. ஒரு அப்பி ஷாட் போயிருக்கு. கேட்சா மாறுமா? இல்லைங்க, ஷாட்டுக்கு போயிருக்காருங்க. லாங் ஆஃப் ரீஜன்ல ஒரு சிங்கிள் மட்டும்தான் கிடைக்குது உங்களுக்கு. ஷாட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர்ஸ் தாங்க. ஒரு ரன் மட்டும்தான். சிங்கிளா 2-1 பார்க்கணும். எத்திராஜ் ஒரு சென்சிபிள் சிங்கிள்ங்க, நல்லாவே பண்ணியிருக்காரு. ஷாட்டுக்கு போயிருக்காருங்க. பவுண்டரி போகுமா? 1-2 ஒரு ரன் மட்டும்தான். ஒரு சுத்திருக்காருங்க. சிங்கிள் மட்டும்தான். மறுபடியும் எத்திராஜ் ஸ்ட்ரைக்கை தக்க ஷாட்டுக்கு போனாருங்க. ஆனா ராஜேஷ் அவரை போல்ட் அடிச்சிட்டாருங்க. ராஜேஷ் எஸ்ங்க, ஸ்ட்ரைட் டவுன் த கிரவுண்ட். சிங்கிள்ங்க. எஸ்ங்க, சான்ஸ் எடுக்கிறாரு தெரியுது. இது கேட்சா மாறுமா இல்ல சிங்கிளா 2-1 பார்க்கணும். நோ மேன்ஸ் லேண்டிங் மாதிரி தான் தெரியுது. ஒரு பையுங்க. ராஜேஷ் லாஸ்ட் பால். அவரோட ஸ்பெல்லிங்க. ஷாட்டுக்கு போயிருக்காருங்க. வெளியே போயிருக்கா? இல்ல வெளியே போயிருக்குங்க. 6ங்க. அது 3வது ஓவர். எஸ், ஒரு சிங்கிள் தீஷன் வந்து அவரெல்லாம் முடிஞ்சதை பண்றாரு. முரளி கிருஷ்ணன் இல்ல, பையன் சிங்கிள் மட்டும்தான். ஐயோ, ஒரு விக்கெட்டுங்க. பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. யார் விக்கெட் போனாலும் சிபிசிஎல் சிங்கிளா? எஸ்ங்க, சிங்கிள்ங்க. அவரோட பேட்ல இருந்து ஒரு நல்ல ரன் வந்தா நல்லா இருக்கும். பவுண்டரிஸ் வந்தா நல்லா இருக்குங்க. அதான் நல்லா இருக்கும். அது மாறும். ரன்ஸ் அடிக்கிறோமோ இல்லையோ, பேட்டிங்ல கிரவுண்ட்ல
ஷாட்டுக்கு போறாராங்க, ஷாட்டுக்கு போயிருக்காருங்க. போகுமா பவுண்டரி? அப்படியே நின்றுச்சுங்க, அப்படியே நின்றுச்சுன்னு. ஒரு நல்ல சிங்கிள்ங்க, கேப்ல போயிருக்கு. 2 1 7 பார்க்கணும். ஷாட்டுங்க, பவுண்டரி போகுமாங்க? கிரவுண்ட்ல போகல, இது வரைக்கும் எந்த பவுண்டரியுமே போகல. ஓ நல்ல பாலுங்க. நல்லா ஆனந்த் நினைக்கிறேன், ஆனந்துங்க. ஷாட்டுங்க, பவுண்டரி போகுமா? போவாதுங்க. இல்ல இல்ல, கேட்ச் இல்லைங்க அது. ஷாட்டுக்கு போவாரா? அவுட்டுங்க. ஆனந்த் படுத்தேட்டாருங்க, சிதீஷன் படுத்தேட்டாருங்க. இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிபிசிஎல் அவங்களோட குவார்டர் ஃபைனல்ஸ் அல்லது செமிஃபைனல்ஸ்க்கு முன்னேறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அப்படிங்கிற ஒரு ஹியூஜ் ஸ்கோரில் அவங்க முன்னேற முடியும். இது லெக்ஸ்கோ ஹாலிடேயோட டோர்னமெண்ட்.